ஹாய் மை டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன விலாக்னா, ஃப்ரைடே வீக்கெண்ட் இல்லையா, அதனால் சர்ச்சுக்கு வந்திருக்கோம். முஸ்லீம் கண்ட்ரியில் சர்ச் அப்படின்னு கேட்டால் ஆமாம், இங்கே சர்ச் இருக்குது. மாலியாவில் இருக்குது, ஹவலியில் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ப்ளேஸில் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சது மாலியா மட்டும்தான். நிறைய தடவை வந்திருக்கேன். இப்போது 8 இயர்ஸ் ஆச்சு நான் குவைத் வந்தேன். பட் இந்த தடவை நான் போயிருக்கேன். ரொம்ப ஒரு சூப்பரான ப்ளேஸ்னு கூட சொல்லலாம். இந்த வியூலாம் பாருங்கள். இது வந்து அந்த பீச் சைடு இருக்கிறதுனால வியூ நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பட் பீச் நான் எதுவும் கவர் பண்ணலை. ஏன்னா நான் அங்கே போன டைமில் வந்து அரௌண்ட் 7க்கு மேலே அந்த டைமில் டார்க் ஆனதுனால பீச் அவர் கவர் பண்ண முடியல. அது தெரியவும் தெரியாது கவர் பண்ணாலும். அதனால் நான் வெளியில் உள்ள அந்த அவுட் சைடு அப்புறம் ரோடு இதெல்லாம் தான் கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சும்மா ஒரு இதாக எப்படி இருக்கும், குவைத் ரோடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக. நல்ல க்ரௌடுங்க. ஏன்னா ஃப்ரைடே இல்லையா, எல்லாருமே வெளியில் வருவாங்க. இங்கே டெம்பிள் எதுவும் கிடையாது, அதாவது ஹிந்து டெம்பிள் எதுவும் கிடையாது. சர்ச் ஹிந்துவாக இருந்தாலும் அவங்க சர்ச்சுக்கு தான் போவாங்க. என்ன ஒரு கவலையாக இருந்தாலும் நம்ம யாரை தேடி போவோம்? ஒன்று குடும்பத்தில் உள்ளவங்க யார்கிட்டையாவது சொல்லுவோம், இல்லை நண்பர்கள்ட்ட சொல்லுவோம். யார்கிட்டையுமே சொல்ல முடியாத ஒரு விஷயங்களை வந்து கடவுள்கிட்ட தான் சொல்லுவோம். நீங்கள் உங்கள் ப்ரேயரை இந்த மாதா கிட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக நடக்கும். சர்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் அப்படியே ஒரு சின்னதாக ஒரு ட்ராவல் பண்ணி போனோம். இங்கே பாருங்கள், குவைத்தில் உள்ள அந்த வீடுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்காக தான் உங்களுக்கு அந்த வீடெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். இங்கே உள்ள மேக்ஸிமம் லைட் கலர்ஸில் தான் இருக்கும். ரீசன் ஏன் லைட் கலர்ஸில் இங்கே ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே வந்து சாண்ட்ரோம் அதிகமாக இருக்கும். சாண்ட்ரோம்னால் மண்ணு காற்றுன்னு சொல்லுவோம் இல்லையா. இது பாலைவன பகுதினால இந்த வெயில் டைமில் நல்ல மண்ணு காற்று அடிக்கும். அந்த மண்ணு காற்றுலாம் வந்து வீட்டில் நம்ம டார்க் பெயிண்ட் அடிச்சிருந்தோம் அப்படின்னா வீட்டை ஃபுல்லாக அஃபெக்ட் பண்ணி அது ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும் இல்லையா, அதில் அழுக்கெல்லாம் பதிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். அதனால் இங்கே வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறது ஒரு லைட் கலர்ஸ், ஒன்று மண்ணு கலர், இல்லைன்னா ஒயிட் கலர், இல்லைன்னா ஆஷ் கலர், இந்த மாதிரி கலர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா வியூலாம். இது எல்லாமே பேரிச்சம்பழம் பாம் ட்ரீன்னு சொல்லுவோம்ல, அந்த மரங்கள். அப்புறம் அந்த ரோடுகள் சைடு எல்லாமே பாருங்கள், இங்கே மரங்கள் தான் வச்சுருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் வியூ. நைட் வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். டே டைமில் இப்போ வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கு இல்லையா, அதனால் யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. டே டைமில் எல்லோரும் வீட்டில் தான் இருப்பாங்க. ஈவினிங் தான் எல்லோரும் வெளியில் போவாங்க. அந்த மாதிரி டைமில் தான் நாங்களும் வெளியில் போனோம். நைட் வியூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மூணுலாம் தெரியுது பாருங்கள். எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள். இது ஈவினிங் டைம்னால இங்கே பாருங்கள், அந்த ஃபுல்லாக லைட் ஃபுல்லாக தெரியுதுல்ல, லைட் எல்லாம் போகிறதெல்லாம் டிராஃபிக் தான். ஹோப் நீங்களும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய வேண்டுதெல்லாம் மாதா கிட்ட கண்டிப்பாக நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த வேண்டுதல் நிறைவேறின உடனே கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி மாதா கிட்ட வேண்டியிருந்தேன், அது எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க. அது எனக்கு தெரியும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை, கீப் சப்போர்ட்டிங்.